வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃப்யூச்சர் தேவைக்காக சேலரிலேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து தனியாக வச்சுக்கிறது, இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா அந்த அமௌண்ட்டை ஒரு அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஷேராகவோ இல்லை பாண்டாவோ லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. சேவிங்ஸில் ரிஸ்க் எவ்வளோ இருக்கும்? லோ ரிஸ்க். நம்ம அதிகபட்சமாக அது பணத்தை வீட்டில் வச்சுருப்போம், இல்லை எஃப்டிலேயோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்லேயோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வச்சுருப்போம். அதுக்கு பெருசாக எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இருக்குது, ஹைலி ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் அப்பில் போகிறதும் வாய்ப்பு இருக்குது, டவுனில் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ கோல், இந்த சேவிங்ஸான கோல் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்முக்கு நீட், ஷார்ட் டேர்முக்கு தேவைக்காக நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கோலுக்காகவோ இல்லை ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காகவோ இல்லை வெல்த் அக்யூமுலேஷனுக்காகவோ இதை இன்வெஸ்ட் பண்ணுறது. ப்ரியாரிட்டி சேவிங்ஸ் எதுக்காக அப்படின்னா, ஃப்யூச்சர் சேஃப்டிக்காகவும் லிக்விடிட்டிக்காகவும் எடுத்து வைக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்த் க்ரோத் பண்ணுறதுக்காகவும் ஹை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காகவும் பண்ணுறது. தேங்க்யூ.